இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து முதல் இன்னிங்ஸில் விளையாடி வரும் இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 448 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய அணி 286 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இந்திய அணியில் KL ராகுல், துருவ் ஜுரல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா சதம் விளாசி அசத்தினர். 24 வயதாகும் இளம் வீரரான துருவ் ஜுரல் டெஸ்ட் போட்டிகளில் அவரது முதல் சதத்தை பதிவு செய்தார். அவர் 210 பந்துகளில் 125 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதில் 15 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்கள் அடங்கும். சதம் விளாசியதை ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக துருவ் ஜுரல் கொண்டாடிய விதம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. டெஸ்ட் போட்டிகளில் முதல் சதத்தை பதிவு செய்த நிலையில் துருவ் ஜுரல் தனது சதத்தை இந்திய ராணுவத்துக்கு சமர்ப்பித்துள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது. இது தொடர்பாக பேசிய துருவ் ஜுரல், வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் அரை சதம் விளாசி கொண்டாடியதை என்னுடைய அப்பாவுக்கும், சதம் விளாசி கொண்டாடியதை இந்திய ராணுவத்துக்கும் சமர்ப்பிக்கிறேன். போர்க்களத்தில் நமக்காக போராடும் அவர்கள் மீது எனக்கு எப்போதும் மரியாதை இருக்கிறது. அணியில் விளையாட இடம் கிடைக்காவிட்டாலும் தொடர்ச்சியாக கடினமாக உழைத்தேன். அதனால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சதம் விளாசினேன். கடின உழைப்பின் மூலம் இந்த சதம் எனக்கு கிடைத்துள்ளது என்று துருவ் ஜுரல் பேசியுள்ளார். துருவ் ஜுரலின் தந்தை கார்கில் போரின் போது இந்திய ராணுவத்தில் சேவையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது.